எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ரகாளி பூஜை பத்தி. இந்த பத்ரகாளி பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் வச்சு நம்ம வந்து உபாசனை பண்ணணும், அதை 48 நாள் பண்ணணும் அப்படின்னு நமக்கு அவசியம் கிடையாது. இது வந்து எப்படின்னா, சிலவங்களுக்கு வந்து எப்படின்னா வீட்டில் வச்சு பண்ண முடியாது, 48 நாள் பண்ண முடியாது, இல்லை 21 நாள் பூஜை இருக்குது, அதையும் நம்மளால பண்ண முடியாது. ஆனால் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நமக்கு வந்து காளி நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ காளி வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வஞ்சின செய்வனை பேய் பிசாசு கோளாறுன்னு எதுவுமே கிட்ட வர முடியாது. இப்போ உங்கள் வீட்டில் காளி இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எவ்வளவு பெரிய மாந்திரவாதி என்ன பண்ணாலும் சரி, வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கூட, சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் கூட எதுவுமே வீட்டுக்கிட்ட வர முடியாது. அந்த மாதிரி ஒரு பவரான ஒரு சாமி தான் வந்து பத்ரகாளி. அது உங்களுக்கு எப்படி சொல்ல அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ வீட்டில் நம்ம 48 நாள் உபாசனை பண்ணி பூஜை பண்ணாதான் நம்ம வீட்டுக்கு வரணும் அவசியம் இல்லை. அதுக்கு வேற சில வழிகளும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து காளியை வந்து நிப்பாட்டி வைப்போம். அதுக்கு சில பூஜைகள் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் இடத்துல வந்து பண்ணாலும் பண்ணுவோம், இல்லை அங்கேருந்து செஞ்சு கூட அனுப்பி வைப்போம். நாங்கள் சொல்லுற மாதிரி நீங்கள் அதை வச்சாலே போதும், உங்கள் வீட்டில் காளி வந்து குடியேறிடும். ஆனால் அந்த காளிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அசைவ படையில் எதுவுமே போடணும் அவசியம் இல்லை. அதாவது எப்படி சொல்லனா, ஒரு கோழி அறுத்து விடணும், இல்லாட்டி ஒரு ஏதாவது பலி கொடுக்கணும், ஒரு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோவாக வச்சு வழிபட்டாலும் பண்ணலாம், இல்லை ஒரு எந்திரம் வேணும், எங்களுக்கு எந்திரம் வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு தான். ஃபோட்டோவை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, சிலவங்க வந்து ஃபோட்டோ பார்த்து சிலவங்க பயப்படுவாங்க. அப்படி இருக்குன்னு சொன்னா கூட நாங்கள் தக்கனப்படி ரெடி பண்ணி கொடுப்போம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கரெக்டாக நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறத வந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து டெய்லி நீங்கள் மந்திரம் சொல்லணும், வைக்கணும்னு எதுவுமே அவசியம் கிடையாது. சும்மா நார்மலாக நீங்கள் வந்து எப்போ எல்லா சாமிக்கும் எப்படி விளக்கு பற்ற வச்சு பத்தி சூடம் காமிப்பீங்களோ அதே மாதிரி காமிச்சு காளியை வணங்கினாலே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். மெயினாக பாதுகாப்பு. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு 10 பேரில் 20 பேர்னால இருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த 20 பேர்த்துக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட வராது. அதாவது மாந்திரிகம் மூலியமாக சின்ன பிரச்சனை கூட வராது. திருப்பி நீங்கள் அதை நல்லா வணங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். இப்போ சிலவங்களுக்கு வந்து கடன் ரொம்ப இருக்கும், என்னால் சமாளிக்கவே முடியல, ஏகப்பட்ட கடன் இருக்குது அப்படின்ட்டு இருக்கும். அப்போ நீங்கள் காளி எடுத்து வழிபட உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடனை வந்து உங்களுக்கு அந்த இல்லாமல் ஆக்குறதுக்கு ஒரு வழியை காமிச்சு கொடுத்துரும் காளி வந்து. அதாவது நமக்கு வந்து பைசாவோ வைக்கும், நம்ம நேரடியாக வந்து நமக்கு பைசா தர்றதோ அப்படிலாம் தராது. அந்த உங்கள் கடத்தை வந்து அடைச்சிட்டு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழியை வந்து உங்களுக்கு அந்த பத்திரகாளி வந்து வழிவகுத்து கொடுத்துருவாங்க அம்மா வந்து. திரும்பி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிலவங்களுக்கு எதிரிகள் தொல்லை ரொம்ப இருக்கும். அதாவது எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கும். எப்படி ஒரு வேலைக்கு போனால் அங்கே ஒரு நம்ம கூட வேலை பார்க்க இடத்துல பிரச்சனை, இல்லை சிலவங்க நமக்கு இதே மாதிரி இந்த மாந்திரிக விஷயத்தில் போய் நமக்கு செய்வனை ஏவல்னு அனுப்பி நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஏவலோ செய்வனையோ வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை கண்டுபிடிச்சி எடுத்திருப்பீங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் உடனே திருப்பி மறுபடியும் போய் செய்வாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எடுக்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலான்னா, அந்த காளியை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த இப்போ உங்களுக்கு ஒருத்தன் செய்தான்னு வைங்களேன், அந்த செஞ்சவன் வந்து என்ன ஆகும்னா, செஞ்சுட்டு அந்த செஞ்ச விஷயம் உங்கள் வீட்டுக்கிட்டே வர முடியாது. யார் செஞ்சானோ அவன் வீட்டுக்கே போயிடும். அவன் வீட்டுக்கு போய் உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, ஒரு கை கால் விளங்காமல் போகணும் வைக்கணும்னு சொல்லி ஒரு பூஜை வைக்காங்க அப்படின்னா, திருப்பி அதாவது உங்கள் வீட்டில் காளி வழிபட்டு ஆரம்பிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒருத்தன் பண்ணுதான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகுனா டபுள் மடங்காக தண்டனை கிடைக்கும். கை கால் விளங்காமல் போதும், அவனுக்கு கை காலே துண்டாக போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா அவன் ஆளே இறந்துருவான். அது காளியை பொறுத்தளவு எப்படின்னா, நீங்கள் வந்து காளியை ஃபுல்லாக வணங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் காளியோட பிள்ளை மாதிரி. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா காளி விடாது. உங்களை வந்து ஒருத்தன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவன் வீட்டில் உட்காந்து எங்கேயோ உட்காந்து அவன் நினைச்சாலே போதும், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை மேலே பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பவரானதான் காளியோட இது வந்து. இது நம்ம வீட்டில் வச்சு தாராளமாக வணங்கலாம், நம்ம ஃபோட்டோ வச்சு வணங்கலாம். அந்த சிலை வைக்கிறது மட்டும் கொஞ்சம் வச்சு நம்ம பார்த்துருக்கணும். ஏன்னா அதுக்கு நம்ம வெள்ளியாச்சுன்னா அபிஷேகம் பண்ணணும், மற்ற விஷயங்கள் பண்ணணும். மற்றபடி நம்ம ஃபோட்டோ வச்சுக்கலாம், எந்திரம் வச்சுக்கலாம். அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு அதை நம்ம அதுக்கு நீங்கள் மந்திரம் சொல்லலாம் அவசியம் இல்லை. நான் முதலே சொன்ன மாதிரி தான் பத்தி சூடம் மட்டும் தான் காமிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் வணங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா
உங்கள் வீட்டில் எந்த கஷ்டம் இருந்தாலும் எல்லாமே தீரும். அதே மாதிரி நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் தான் ஆகும். எந்த ஒரு தோல்வியும் இருக்காது. மெயினாக உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டான் முக்கியமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாந்திரிக ரீதியில் வேணா ஒருத்தன் பிரச்சனை கொடுக்கான்னு வைங்க, அவனே பயப்பட்டுருவான். ஐயோ இனிமேல் நம்ம இவனுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுப்பா, செஞ்சால் நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விலகி போயிடுவான் பயந்து போய். ஒரு எதிரியே இல்லாமல் நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி விஷயம் தான் பத்திரகாளி பூஜை. ஆனால் எப்படின்னா நிறைய பேர் எப்படி நினைக்காங்கன்னா, நம்ம வந்து இப்போ சாமியை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் 2 நாள் கோயிலுக்கு போவாங்க, போயிட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படிம்பாங்க. அப்படி உடனேலாம் நடக்காது. ஒரு மாதம் 2 மாதமாவது ஆகும். ஆனால் அந்த 1 மாதம் 2 மாதம் வந்து சின்ன சின்ன நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும், இதாக இருக்கும். அந்த 1 மாதம் 2 மாதம் நமக்கு முடிஞ்சிட்டுன்னு வைங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவன் நினைச்சாலும் எந்த கொம்பன் நினைச்சா கூட நம்ம கிட்ட நெருங்க முடியாது. அவ்வளோ பெரிய பவர் வந்து காளி. இவங்களுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, காளியை வந்து பிரபஞ்சத்தோட சக்தி அப்படிம்பாங்க. அதாவது ஒரு நமக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தியை வந்து நமக்கு சிவனுக்கு ஈக்குவலான பவர் வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமான பவர் வந்து காளிக்கு உண்டு. அதனால் நீங்கள் வந்து தைரியமாக நம்ம இந்த பூஜை நீங்கள் வீட்டில், ஏதாவது பூஜைன்னு இல்லை, இந்த வழிபாடு நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணலாம். ஆனால் என்றைக்குமே நம்ம காளி ஃபோட்டோவை வீட்டில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, காளி வந்து சிவனை மிதித்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை வந்து நீங்கள் தாராளமாக வீட்டில் வைக்கலாம். அதே இது காளி வந்து அரக்கனை மிதித்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவும் நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அரக்கனை மிதிக்கும் போது அது ஆக்ரோஷமான இருக்கும், ஆக்ரோஷத்தில் இருக்கும். அந்த அரக்கனை வதம் பண்ணுற அந்த ஆக்ரோஷத்தில் இருக்கும். அதை நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பழி கொடுக்கணும். ஒரு கோழியவாது நீங்கள் அறுக்கணும், அதுக்கு நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. அதே இது நீங்கள் இந்த சிவனை மிதிக்கிற மாதிரி இருக்குது. சிவனை மிதித்தோன்னே காளி வந்து சாந்தமாயிருவா. அப்போ அந்த ஃபோட்டோ நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடும் போது உங்களுக்கு சாந்தமாக தான் வீட்டில் காட்சி அளிச்சு, உங்களுக்கு வீட்டில் காளி நடமாட்டம் இருக்குது நல்லா தெரியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு காளி வீட்டில் இருக்கா, அப்படி நமக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஒரு நல்ல இதான பூஜை தான் இது வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, காளியை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் காளியை பார்த்து யாருமே பயப்படக்கூடாது. எப்படின்னா, காளி வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டா மட்டும்தான் அவள் காளி, மற்றபடி அவள் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயம், அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ காளியை வணங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, எப்படி வணங்கணும்னா காளியை வந்து எனக்கு அது வேணும், இது வேணும், பைசா வேணும், எனக்கு அது வேணும் அப்படி நம்ம கேட்கக்கூடாது. காளிக்கிட்ட என்றைக்குமே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கக்கூடாது. எப்படின்னா, நீங்கள் காளியை நீங்கள் வணங்கும் போது, என் வாழ்க்கையை நான் வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோமா, இனிமேல் என் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ நீ தான் பார்க்கணும், நான் வந்து வாழ்ந்தாலும் அழிஞ்சாலும் ஒன்னாலதாமா அப்படின்னு சொல்லிட்டு முழு பாரத்தையும் நீங்கள் காளி மேலே போட்டுட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. உங்கள் வாழ்க்கை அதை உங்களை பற்றி நிறைய பேர் இப்போ நம்மளை பார்த்து எப்படி சொல்லணும்னா, நமக்கு முதுகு பின்னாடி பேசுறது, நம்ம முகத்துக்கு முன்னாடி இலக்காரமாக பேசுறது, இழிவாக பேசிட்டு, நமக்கு இப்போ ஒரு கடன் பிரச்சனை இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு பண கஷ்டங்கள் இருக்குன்னா அதை சொல்லி குத்தி காட்டி பேசுறது அப்படிலாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவன் வாயடிச்சு நிற்கிற மாதிரி உங்களை வளர்த்து விட்டுருவா காளி வந்து. இப்போ ஒரு எப்படி சொல்ல, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து போகிறோம், ஒரு இதை நம்மளை வந்து அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னா அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்குள்ளேயே அவனுக்கு தண்டனை கிடச்சிரும், உங்களை நீங்கள் காளியை வழிபட்டீங்கன்னா. அந்த மாதிரி ஒரு பவரான இது. இதை வந்து நீங்கள் எப்படின்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோவாக வேணும், ஃபோட்டோவாக வேணாலும் சரி அதுக்கு தக்கனபடி ரெடி பண்ணி கொடுப்போம், இல்லை எந்திரமாக வேணாலும் ரெடி பண்ணி கொடுப்போம். அதுக்கு நீங்கள் பூஜை எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், எல்லாமே நாங்கள் இங்கே ரெடி பண்ணிடுவோம். எல்லாமே ரெடி பண்ணி அந்த அதில் பவரை இறக்கி வச்சிருவோம். அந்த ஃபோட்டோவை கொண்டு நீங்கள் எந்த இடத்துல வச்சு விளக்கு முன்னாடி பற்ற வைக்கீங்களோ அந்த இடத்துல அப்படியே வந்து காளி குடியேறிடுவான். அந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அந்த அவ்வளோ பேத்துக்கும் பாதுகாப்பாருன்னு நல்ல வழி கொடுப்பா. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுனால நான் சொல்கிறேன். என்கிட்ட நேரில் வரவங்க என்ன அப்படின்னா, எனக்கு வந்து காளி பூஜை பண்ண முடியாது, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து காளி நீங்கள் இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படிம்பாங்க. நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அது நிறைய பேத்துக்கு இப்போ அதை எப்படி சொல்லணும்னா, வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் வழிபட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கு இது. அதனால் நீங்கள் வந்து தைரியமாக அதை நீங்கள் எடுத்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாம். நீங்கள் அப்படி உங்களுக்கு தேவைப்படாது, நீங்கள் வந்து எனக்கு இப்போ காளி எனக்கு துணை இருக்கணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் என்னென்னு எப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதாவது இது எப்படின்னா, நம்ம இந்த உபாசனை மாதிரி கிடையாது. அதையும் நான் சொல்லியது 48 நாள் பூஜை பண்ணி உபாசனை மாதிரி கிடையாது. இதை நீங்கள் வீட்டில் நார்மலாக நீங்கள் மற்ற இப்படி வீட்டில் விநாயகர் ஃபோட்டோ, முருகர் ஃபோட்டோ அதே மாதிரி தான் நீங்கள் காளி ஃபோட்டோவும் வச்சு வணங்க போகிறீங்க. ஆனால் அந்த காளி அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும். அது மாதிரி சிலவங்க எப்படின்னா ஹவுசிங் லோன்லாம் போட்டிருப்பாங்க. ஹவுசிங் லோன் இடம் போட்டுட்டு ஐயோ நம்ம அந்த வீடு நம்மளை விட்டு போயிடக்கூடாது, இந்த மாதம் சரியாக கட்ட முடியல அப்படின்னா நம்மளை விட்டு இந்த வீடு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுவாங்க.
பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்துருமா அப்படின்ட்டு. அப்படிப்பட்டவங்கலாம் காளியை வீட்டில் வச்சுட்டு, அம்மா அது உன்னுடைய வீடுமா, இது யாருக்கும் போகக்கூடாது, இது நீ தான் இருக்க, நீ தான் தக்க வைக்கணுமா அந்த வீட்டை அப்படின்னு காளிக்கிட்டு நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்கன்னா, ஒரு 50 லட்சத்துக்கு நீங்கள் லோனை வாங்கி வச்சாலும் சரி, அந்த 50 லட்சத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அடைக்கிறோம். ஒரு வருஷம் கூட ஆகாது. நீங்கள் எப்படி பூஜை அதை நம்புதீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துரும். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக அதை வந்து நீங்கள் எடுத்து நம்ம வணங்கலாம். உங்களுக்கு அப்படி தேவைப்படுது, எனக்கும் அதாவது உங்கள் வீட்டுக்கும் காளி வந்து பாதுகாப்பாக இருக்கணும், என் பிரச்சனையெல்லாம் போக்கணும்னு சொல்லுறவங்க வந்து எனக்கு என்னை தொடர்பு கொண்டு பேசுங்க. நான் என்ன பண்ணணும் என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் கொடுத்துருவேன். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சு ஒன்றும் பண்ண வேண்டாம். காலையிலையும் சாயங்காலமும் சும்மா ஒரு பத்தி சூடத்தை மட்டும் காமிச்சு விளக்க பற்ற வச்சு நீங்கள் வணங்கினாலே போதும். அவ்வளோ நல்ல பலன் கொடுத்து உங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல வழியை கண்டிப்பாக காமிச்சு கொடுப்பா. அதனால நம்பிக்கையாக நீங்கள் எதனாலும் நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் கூப்பிடுங்க. எல்லா விவரத்தையும் நான் சொல்லி என்னன்னு பண்ணுவேன். நன்றி.